நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தது, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவமா இருக்கோம் அப்படின்னா அதை முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைகள்ட்ட காட்டுவோம். அப்புறம் நம்மளுடைய ஆபீஸ்ல போய் காட்டுவோம். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனா வீட்டுல காட்டுறோம். ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தை இன்னொருத்தவங்க மேலே காமிப்பாங்க. அது சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த வீட்டிலேயே கூட வீட்டுக்காரரு பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தை பிள்ளைங்கிட்ட காட்டுவார். அதே மாதிரி வீட்டுக்காரம்மா புருஷன் மேலே ஏதாவது மனசம் வந்துச்சுன்னா அதை பிள்ளைங்கிட்ட காமிக்கும். பிள்ளைங்களை போட்டு திட்டும் அடிக்கும். உடனே இவர் கேட்பார், ஏன் நான் தான் என்கிட்ட இருக்க கோவத்தை ஏன் பிள்ளைங்கிட்ட காமிக்கிறேன். இது சர்வசாதாரணமாக அந்த குடும்பத்தில் எல்லாம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மத்தியில் கூட நடக்கும். இதை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தன் குமாரனை உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னால் அவரும் இந்த மாதிரி தான் இருந்துருக்கிறாரு. மனுஷன் மாதிரி தான் அவருக்கும் ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தை இன்னொரு சட்டம் காமிப்பார். நிறைய இடத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் மனம் வருந்துவார், அப்புறம் பேக் அடிப்பார். இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்குறோம், பார்க்குறோம். அந்த மாதிரி அதை மாட்டினான். அவன் மேலே சரியான கோபம் இருக்குது. அதை என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தவங்ககிட்ட காமிக்கிறார். அவனுக்கு வேண்டியவங்ககிட்ட காமிக்கிறார். அவன் கேட்குறான், ஐயா நான் ஐயா தப்பு பண்ணேன், ஏன் அவங்கள தண்டிக்கிறீரு? அந்த கடவுளையே கேட்குறான் ஒருத்தன். யார், எந்த சமயத்தில்? தாவீது. அவன் இஸ்ரவேலரை தொகையிட ஆரம்பிக்கிறான். கடவுளுக்கு அது பிடிக்கல, லக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறான். கடவுளுக்கு பிடிக்கல. உடனே சட்டுன்னு கோவம் வந்துடுது. கோவம் தன்னோட ஊழியக்கான்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நீ நான் அவனை தண்டிக்கணும். 3 இது கொடுக்குறான் அவனுக்கு, சாய்ஸு. ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்லு அவனை ஆன்றார். ஞானதிஷக்காரன் காற்று மூலமாக சொல்கிறாரு, ஒன்று 3 வருஷம் பஞ்சம், இல்லை 3 மாத எதிரிகளில் இல்லை விரட்டப்படுற துரத்துறது, இல்லை 4 கொள்ளைங்க வாதை. இதில் ஏதாவது ஒன்று அவனை தேர்ந்தெடுக்க சொல்லுன்றார். அவன் என்ன பண்ணுறான், மனுஷன் கையில் நான் இல்லாமல் கடவுள் கையிலே விழுறேன்னு சொல்லிட்டு 3-4 கொள்ளை நோயை தேர்ந்தெடுக்கிறான். எத்தனையோ பேர் இறந்துடுறாங்க. அது அப்போ தான் அவன் கேட்குறான் கருத்துட்டு, ஏன்ப்பா நான் தம்பா தப்பு பண்ணேன், இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுச்சு, ஒன்றும் தெரியாத அப்பாவிங்க, நான் தப்பு பண்ணதுக்கு அவங்களுக்கு அடிக்கிறீங்க. அந்த கடவுளை கேட்குறான். அவன் வந்துச்சுன்னா யார் மேலே காமிச்சிடுறது.